முதல்ல ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் எள்ளு கொட்டாங்க. அதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டே இல்லை. வறுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுங்க. எவ்வளோ நேரத்துக்கு வதக்கிட்டு இருக்கிறது? ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கிட்டு இருக்கு. 10 நிமிஷமா? 10 நிமிஷத்துக்கு எப்படியே ஓடிட்டேன். 10 நிமிஷம் சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு பாதியாக மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு குறைன்னு வர அளவுக்கு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் அது கூட எடுத்து வச்சுக்கிற வெல்லத்தையும் போட்டு அரைச்சிருங்க. வெல்லம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, கம்மியாக கம்மியாக எடுத்துக்கோங்க. வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி எது வேணால் எடுத்துக்கலாம். பிடிச்சி அமைக்க பாருங்கள், உருண்டை ஒரு பதத்துக்கு வந்துடும். இதை விட நீங்கள் நைஸாக அரைக்கணுனாலும் நைஸாக அரைச்சி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இல்லை குறைன்னு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பதத்தில் அரைச்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எள்ளு உருண்டை ரெடி. செஞ்சு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். 1/4 மணி நேரத்து வேலை தான்.